எபிசோட ஹைலைட்டா அன்பு சிலையன் என்ன கல்யாணம் பண்ண நீங்க கூப்பிட மாட்டீங்களான்னு சொல்ல, நீங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனாலும் ஒரு பயம் இருக்கதான் செய்யுதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்ல, வரதராஜன் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. சூர்யா சார் வந்து தனியாக கூப்பிட்டு போய் வரதட்சணை கேட்கறீங்களான்னு சொல்லி கேட்டானே இவர் வந்து பதறி போயிட்டு, அப்படிலாம் இல்ல சார், என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை, அதை தான் வந்து நான் செய்யறேன்னு சொன்னேன். நீங்க எவ்வளவு வந்து பதட்டப்படுறீங்க, ஒரு போலீஸா இருந்து இந்த மாதிரி விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை தான். ஆக்சுவலா வரதட்சணை வந்து ஏன் கொடுக்குறீங்கன்னு உங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். இந்த மாதிரி பணம் மிஸ் ஆனனால கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். பாவம் அந்த பையன் தப்பா நினைச்சிட்டான் போல. நான் வேணா வந்து திரும்ப வந்து இதை சொல்லி மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லும்போது இல்ல இதனால மேலும் நீங்க வந்து அவங்களுக்கு சங்கடம் விளைவிக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜன் சொல்லி அங்க இருந்து அன்பு சிலையன் வந்து போயிராப்ல. ஆனா வாசுகி வந்து இவரோட பார்வை பேச்சு எதுவுமே வந்து எனக்கு சரியா படல, எதுக்கு பொசுக்குன்னு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. நீ எல்லாத்தையும் தப்பா பார்க்காதன்னு சொல்லிட்டு வரதராஜன் சொல்ல, நீங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டாவே நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அட்வைஸ் பண்றாங்க. இந்த சந்தோஷத்தை வந்து வெண்ணிலா வந்து சூர்யா கிட்ட சொல்றதுக்காக கால் பண்றாங்க. காலை எடுத்ததுமே அவர் வந்து சொல்லுங்க கண்ணு குட்டின்னு சொல்ல, அப்ப நானும் மாமா குட்டின்னு சொல்லணுமா, இப்போ இதுதானே ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரொமான்டிக்கான ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு. என்ன அன்பு சிலையன் வந்து பணத்தை வீட்டுல கொடுத்துருப்பார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்கும்போது, எப்படி சொல்றீங்க, பணம் கிடைச்சா கூட வந்து தரமாட்டான்னு சொன்னீங்கன்னு சொல்லும்போது, அப்படி ஒரு பிளே தானே நான் பண்ணேன், அவன் வந்து பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து ரியாக்ஷன் கொஞ்சம் மாறினோடனே நான் முந்திக்கிட்டு அந்த இடத்துல உங்ககிட்ட கால் பண்ணி உங்க அப்பா கிட்ட சொல்ல சொன்னேன். யூஸ்வலா வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட தானே நல்ல பேர் எடுக்கணும்னு நினைப்பா, அதனால வீடு தேடி வந்து கொடுக்க வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கெத்தா சொல்ல, செம சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வந்து அவர்கிட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி போனை வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன வைக்க போறியான்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே இழுத்தடிச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லும்போது, உங்ககிட்ட போன்லாம் பேசிட்டு இருக்கணும்னு எனக்குலாம் தோணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அப்போ போனை வைக்க போறீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் லைட்டா வந்து போனை வச்சிருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து சூர்யா கூப்பிட்டதும் வெண்ணிலாவை அவங்க அப்பா வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு வந்து போறாங்க. இப்படினாலும் இப்ப கூட வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்லும்போது, எதை பத்தி நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லும்போது, இல்ல நீங்க கூப்பிட்டதுமே எங்க அப்பா என்ன எதுவும் கேட்காம வந்து உடனே அனுப்பி வச்சிட்டாரு, அதை பத்தி தான் கேட்கறேன்னு சொல்லும்போது, அது வந்து மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடுவுல உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாரு. எப்படி சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்ப வந்து எனக்காக வந்து காஃபி தூளை வந்து உங்க வீட்டுல வந்து வாங்கி வைக்கிறேன்னு உங்க அப்பா சொன்னாரோ அப்பவே அவரோட மனசுல எனக்கான கதவு வந்து திறந்துருச்சுங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து இவங்களை வந்து எங்க கூட்டிட்டு போறாருன்னா, ஒரு சர்ப்ரைஸா கண்ணை கட்டிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி டெக்கரேட் பண்ண ஒரு ஹாலுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சொர்க்கம் வந்து இப்படிதான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு மெய்ப்பிக்கிற மாதிரி தான் நான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து தன்னோட லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விதமா அவங்க கிட்ட வந்து ஒரு ரிங்கையும் கொடுத்துட்டு இன்னொரு ரிங்கையும் எடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தர் கையில ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க அப்படியே வெண்ணிலா வந்து கண் கலங்கி நிற்கிறது குறையா அவங்களோட லவ் ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதா ஒரு ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் இமேஜினரியில வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. ஜாலியா வந்து இந்த ஈவெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. என்னோட கனவெல்லாம் வந்து பழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த பக்கம் வந்து மறுநாள் என்கேஜ்மெண்ட்டுக்காக வீட்டுல சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க. ஆனா வரதராஜன் என்ன சொல்றாருன்னா, எப்பெல்லாம் நம்ம பொண்ணு நம்ம கூட இருக்கணும், அழுதுகிட்டே நீ வந்து வீட்டுல விடு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிச்சோ அப்போ வந்து நான் வந்து ரொம்பவே இறக்கமே இல்லாமல் நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ என் பொண்ணு கூட இருக்கணும்னு தோன்றப்போ என் பொண்ணு என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது வாசுகி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பழசை வந்து யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது, வெளியிலோட சித்தப்பா வந்து பொண்ணு கட்டி கொடுக்கும்போது அப்படி தான் இருக்கும், நாளை பொண்ணு அங்கே போயிடுச்சு நம்ம கால் பண்ணால் கூட பிஸியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிடும் பொண்ணுன்னு சொல்லும்போது, அப்படிலாம் நான் எங்கள் அப்பா கிட்ட நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து சொல்ல, அவங்க அப்பா வந்து நீ விட்டு கொடுக்காம இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தப்பாவும் சொல்லிடுறாரு. எல்லாரும் வந்து மண்டபத்துக்கு வந்து போயிடறாங்க. வாசுகி போகிறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட எப்போ பார்த்தாலும் என் பொண்ணுக்கு நீ சப்போர்ட்டடாக நிற்க மாட்டேன்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன், ஆனால் பெத்த வேறு குளிர மாதிரி நீ இப்போ வந்து நடந்துக்கிட்ட, இதே மாதிரி கடைசி வரைக்கும் என் பொண்ணுக்கு சப்போர்ட்டடாக நீ இருன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதை தூரத்தை வந்து பார்த்து ஒரு ரிலேட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே வெண்ணிலாவுக்கு வந்து எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லும்போது சாமியே வந்து வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு, உன் வாய் வந்து பழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போயிடறாங்க. இது நீ பண்ண அது நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ மாதிரி நம்ம சூர்யா வந்து கார்ல வந்து என்ட்ராகிறாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது.